ஹாய் மை டியர்ஸ், நான் உங்கள் நிஷா ஜெய்ஷித். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் நம்ம 65 தான் பண்ண போகிறோம். இந்த 65 வந்து மசாலா கண்டிப்பாக உதிரவே உதிராது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா, அதே போல் நீங்கள் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல நீங்கள் சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு கூட நான் அரைக்கும் போதே கொஞ்சம் மிளகும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அது கூடவே இன்றைக்கி நான் கொஞ்சம் மசாலா சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து சிக்கன் குழம்பு மசாலா கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் தயிர், அரிசி மாவு, சோள மாவு, கடல மாவு சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ணும்போது உப்பும் சேர்த்து நல்லா இப்போவே டேஸ்ட் பார்த்து நீங்கள் மேரினேட் பண்ணி கருவேப்பிலை சேர்த்து மேரினேட் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே சிம்மில் வச்சுக்கோங்க. சிக்கன் 65 வந்து நீங்கள் அப்படியே கரண்டியில் எடுத்து அள்ளி போடாமல் ஒரு பீஸாக நீங்கள் தனித்தனியாக போடும்போது நல்லா மசாலா வந்து ஒட்டாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் சிம்மில் வச்சு நீங்கள் வந்து இதை வேக வைக்கும்போது உள்ளே நல்லா ஜூஸியாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா வெந்து வரும். நல்லா அடி பிடிக்காமல் கரிஞ்சு போகாமல் வரும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.